பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. இந்த வசனம் சொல்லப்படுறது, கர்த்தருடைய பிள்ளைகள், நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியே, நான் உண்மையில் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் இந்த நாள் சொல்றாரு, நம்ம ஏதாவது ஒரு ஆலோசனை இல்லை, முதலாவது நம்ம மேல் கண்ணு வைக்கிறார். அப்படின்னா நம்ம போகும்போது வருகும்போது நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவானவர் எந்த வழியில் இவங்க போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க பார்க்க மாட்டாங்க, அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க, அண்ணன் தம்பிங்க பார்க்க மாட்டாங்க, அக்கா தங்கச்சி பார்க்க மாட்டாங்க, உற்றார் உணர்வுகள் பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் பார்க்குறார். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன்மேல் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுக்கு நாணம் இல்லைன்னா நாணத்தை தருவார், புத்தி இல்லைன்னா புத்தியை தருவார், படிப்பு இல்லைன்னா படிப்பை தருவார். அதில் முதலாக சொல்லப்படுது, நான் உனக்கு போதிப்பேன். அப்படின்னா நம்மளுக்கு நாணம் இல்லாமல் இருந்ததுன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், இல்லை ஏதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? முதலாவது நாலேஜ் தேவை. அந்த நாலேஜ் இல்லைன்னா நம்ம என்னாலும் முன்னாலும் செய்ய முடியாது. அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, யார் சகோதரன் சகோதரிகளாக இருந்தாலும் நீங்கள் இந்த நாள் வசனத்தை கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இடத்துல இனிமேலும் நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு போதிங்க அப்படின்னு கேளுங்க. அதான் சொல்லப்படி எனக்கு போதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களா, முன்மேல் கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களா. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எப்படி எங்களோட வாழ்க்கையை நடத்த வேண்டும், எங்களை பிள்ளைகளை எப்படி நாங்கள் நடத்த வேண்டும், எங்களை பிள்ளைங்களுக்கு எப்படி ஆகே படிக்க வைக்க வேண்டும், எப்படி நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழியை திறந்து பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும்னா கர்த்தர் இடத்துல கேளுங்க, இயேசு கிறிஸ்துவ இடத்துல கேளுங்க. இயேசு கிறிஸ்துவ இடத்துல கேட்கும்போது எல்லா ஆலோசனையும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாராம்? கொடுப்பாராம். எல்லா தேவைகளும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? செய்வாராம். எல்லாவற்றும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? துதிப்பாராம். இந்த ஆலோசனைலாம் கேட்குறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா ஆபிரகாமு தான். எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணுவார்? ஆபிரகாமே எழுந்து அவர் படுக்க உட்காந்துருப்பார், வீட்டில் இருப்பார், உடனே வெளியே போயிடுவார். வெளியே போய் எங்கே போவார்? வனாந்திரமாக இருக்கும், வெளியே அண்டாரில் போய் மேலே வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன பண்ணுவாராம்? தேவன் இடத்துல பேசுவாராம். அப்போ தேவன் என்ன பண்ணுவாராம்? அவர் இடத்துல பேசுவாராம், அவருக்கு ஆலோசனை தருவாராம். இப்படி செய், இப்படி செய், இப்படி போ, இப்படி வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அவருக்கு ஆலோசனை தருவாராம். அதனால தான் சொல்லப்படுது, ஆபிரகாம் அவங்க தகப்பனாக இருக்கிறாரு. அதனால தான் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவங்களும் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் எல்லாம் தகப்பனா சொல்ல ஒரு தகப்பன்னு சொல்லி ஒரு ஸ்தானத்தில் அவர் வைத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதனால தான். ஏன்னா அவர் தேவன் இடத்துல போய் அப்போ போய் என்ன பண்ணுவாராம்? போய் ஆலோசனை கேட்பாராம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, உன் மேல் கண்ணை வைப்பேன். அப்படின்னா நம்ம மேலே ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே கண் வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம போகிற வழியை காட்டுகிறாரு. இந்த வழியில் போ மகளே, இந்த வகையில் போ மகனே, இந்த வழியில் போ சகோதரியே சகோதரன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? ஆலோசனை தராராம். அந்த ஆலோசனை தந்தது மட்டும் இல்லாத அவர் நம்மளுக்கு போதிக்கிறாராம். இந்த வழியில் போகாத, இது தப்பான வழி, இது கரெக்ட் இல்லை, இது செய்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு வழியை கற்றுக் கொடுக்குவாராம். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண, நம்ம அப்பா அம்மா தான் சொல்லித்தராங்க, நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துனுடைய வழியை நம்ம கேட்கணும். சபைக்கு போகிறோம்னா, சர்ச்சுக்கு போனால் வசனத்தை கேட்கணும். நீங்கள் புதுசாக சபைக்கு போகாமல் வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு யார் சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசுகிறவங்கள விட்டுருங்க, அதோட வார்த்தையை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. அதுக்கு என்ன, அதில் என்ன வருது நம்மளுக்கு நன்மை, என்ன வருது நம்மளுக்கு அதில் ஒரு கிருபை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதை பேசுகிறவங்கள அவங்கள விட்டுடுங்க. ஏன்னா அவங்க பேசுகிறவங்க கடவுளோட வார்த்தையை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்களாம் நினைக்கலாம், இவங்களாம் சொல்கிறாங்க நாங்களாம் கேட்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அதோட வார்த்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதில் வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தைகள். நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியே, உன்மேல் கண்ணை வைப்பேன் உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆபிரகாமுக்கு ஆலோசனை சொன்ன கர்த்தர் நம்மளுக்கும் ஆலோசனை தருவார், நம்மளுக்கும் செய்வார். அப்படின்னு நீங்கள் யாராவது உங்களுக்கு ஆலோசனை தேவையா இருந்தால் கர்த்தர் இடத்துல கேளுங்க. இன்னும் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் உங்களை பெருக பண்ணுவார், இன்னும் தேவைகளை சந்திப்பார். சங்கீதம் 32:8. இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆண்டவர் இடத்துல எதாக இருந்தாலும் கேட்டு செய்யுங்க, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். God bless you everyone. Praise the Lord.